வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் பார்க்குற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆக்டிங் ஆன பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். என்னென்னா டார்க் ஆக்டிங் ஆன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரியன்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆகுது ஃபஸ்ட் லெசனில் டிஸ்கஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ரைட். இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இது இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஓல்டு சிலபஸில் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருந்தாங்க. ரைட்டா? ஸோ ஓகே, ரைட். லிசன் பண்ணிக்கோங்க. கொஸ்டினை பாருங்கள். டார்க் ஆக்டிங் ஆன பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை வச்சுருக்கோம். அந்த பார் மேக்னெட்டு மேலே டார்க் எப்படி ஆக்ட் ஆகுது, அவ்வளோதான் கொஸ்டின். கொஸ்டின் புரிஞ்சுதா? டார்க் ஆக்டிங் ஆன பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். திஸ் இஸ் a யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்கே பாருங்கள், இது ஒரு நார்த் போல், இது ஒரு சவுத் போல். எப்பயுமே வந்து நார்த் போலில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் போய் முடியும். அப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்படி ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா, ஒரே மேக்னிடியூடில் இருந்ததுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். திஸ் இஸ் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். புரியுதான்னு சொல்கிறது? நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில மேக்னெட்டிக் லைன்ஸ் போகுது, ஈக்குவலாக போகுது, ஈக்குவலி ஸ்பேஸ் அண்ட் தென் சேம் டைரக்ஷனால இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? இந்த யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? எஸ்என் அப்படின்ற ஒரு பார் மேக்னெட் எடுத்திருக்கோம். இந்த பார் மேக்னெட்டோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 2L. ஓகே, பார் மேக்னெட்டோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 2L. ஓகே, இது புரிஞ்சுதான் நான் சொன்னது? இப்போ ஒரு யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு மேக்னெட்டை வச்சுருக்கோம், ஒரு பார் மேக்னெட்டை வச்சிருக்கோம். அவ்வளோதான் விஷயம். அதுல இருந்தால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, theoretical line லிசன் பண்ணிக்கோங்க. let us consider ns is a sn in a bar magnet. ஓகே, sn எழுதிக்கலாம். let us consider sn is a bar magnet whose length is a 2L. ஓகே, இதோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா லெங்த் வந்து 2L. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த பார் மேக்னெட்டோட லெங்த் வந்து 2L அண்ட் இந்த பார் மேக்னெட்டோடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா QM. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் 2-3 வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 போலுக்குமே ஈக்குவலான போல் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? சொல்லாமா? வேர்டிங் எழுதணும் கண்டிப்பா. let us consider Sn is a bar magnet whose length is a 2L and pole strength is a QM. ஓகேவா? and each pole கூட எழுதிக்கலாம். and pole strength வந்து பாத்தீங்கன்னா QM. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்க போகிறோம். அப்போ எப்படி வேர்டிங் போகிறது அப்படின்னா, ஸோ கெப்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார். ஓகேவா? கெப்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார். ஓகே, புரிஞ்சுதா? இந்த யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி வெக்டார். ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், வேர்டிங் லிசன் பண்ணிக்க. let us consider Sn is a bar magnet whose length is a 2L and then pole strength of the each pole of a bar magnet is a QM and it is kept in a uniform magnetic field பி வெக்டார். இது எல்லாத்தையும் நம்ம யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பி வெக்டாருக்குள்ள வச்சுட்டோம். ஓகே, ரைட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த போல் இருக்கு இல்லையா, சவுத் போல் அண்ட் நார்த் போல், 2 போலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போய் நம்ம யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுட்டோம். நம்ம 2 போல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஓகேவா? அதோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் போலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நார்த் போலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா எஃப் வெக்டார். ஏன்னா ஃபோர்ஸ்ன்றது எஃப் வெக்டார், தட் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா QM பி வெக்டார். அதாவது போல் ஸ்ட்ரென்த்தையும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நார்த் போலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் வெக்டார், தட் இஸ் ஈக்குவல் டு நார்த் போல்னால எஃப்னு எடுத்துக்கலாம், QM பி வெக்டார். இதே சவுத் போலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து என்னது எஃப் வெக்டார், சவுத் போல், போல் ஸ்ட்ரென்த் QM அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார். இதே தான். பட் என்னது, இது வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில், பட் இது வந்து ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதான் இந்த 6 மார்க் இப்படி போட்டிருக்கேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ அதான் விஷயம் என்னன்னா, அதாவது ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட எதுவும் பார்த்தீங்கன்னா QMB தான், இந்த போலோட இது ஃபோர்ஸோட பார்த்தீங்கன்னா QMB தான்.
பட் என்னன்னா இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ன்றனால இந்த இடத்துல நம்ம மைனஸ் இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ புரியுதா நான் சொல்கிறது? மைனஸ் QMB அது வந்து ப்ளஸ் QMB. அப்போ மேக்னிடியூட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இண்டிகேட்ஸ் தட் மைனஸ். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? அவ்வளோதான் விஷயம். ஸோ ஓகே, இப்போ நான் என்னென்ன வேர்டிங் சொல்லியிருக்கேன் ரீகால் பண்ணிக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெட் அஸ் கன்சிடர் SN is a bar magnet whose length is 2L and then pole strength of the each pole QM and it is kept in a uniform magnetic field B vector. Okay, vachachu. So each pole experienced ஈக்குவல் ஃபோர்ஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது அப்போ நெட் ஃபோர்ஸ் அந்த மேக்னெட் என்னவாக இருக்கும்? ஜீரோவாக தானே இருக்கும். அப்போ இந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோ. ஏன் அப்படின்னா இது நார்த் போல் மூலமாக ஏற்பட்டது வந்து QMB வெக்டார், சவுத் போல் மூலமாக ஏற்பட்டது மைனஸ் QMB வெக்டார். ஓகே, அப்போ ரெண்டு என்ன ஆகிடும்? நெட் ஃபோர்ஸு ஜீரோன்னு ஆகிடும். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்னா அடுத்த வேர்டிங்கில் எழுதுனா நீ போதும். therefore the net force on the magnet is zero, hence there is a no translatory motion. அதனால இங்க என்ன இல்லைன்றாங்க? நேர்கோட்டான இயக்கம், translatory motion இங்க கிடையாது. ஓகேவா? the net force exerted on the magnet is zero, so there is a no translatory motion. ஓகே, ரைட்டு. அடுத்து தீஸ் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், இது ஒரு ஃபோர்ஸு இது ஒரு ஃபோர்ஸு. அப்போ தீஸ் டூ அப்படின்னு ஈக்குவலான ஃபோர்ஸஸ், தீஸ் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கான்ஸ்டியூட் ஏ கப்பல். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மீன் இந்த கப்பல் அப்படின்னா டூ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அது வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலோட கேப் திறக்கிறது கூட கப்பல் தான். ஏன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டூ ஈக்குவல், இங்கே பாருங்கள், இப்போ இந்த கட்ட வரல தம்பில் கொடுக்குற அதே ஃபோர்ஸ் தான் இந்த வரலையும் நம்ம கொடுப்போம். டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ், பட் ரெண்டுமே என்ன பண்ணும்? இது இந்த டைரக்ஷனில் இது பண்ணும், இது என்ன பண்ணும்? தம்பு இந்த டைரக்ஷனில் இது பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஓகேவா? தட் இஸ் கால் த கப்பல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? சரி, ஓகே. இப்போ இந்த கப்பல் என்ன சார் பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டு மேக்னெட்டோடைய ரெண்டு போல்லையும் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் தான். தட் இஸ் கால் த கப்புள்னு சொல்லிட்டோம். திஸ் கப்புள் tend to align the magnet in the direction of magnetic field. நல்லா புரிஞ்சுக்க, இந்த இதில் ஆக்ட் ஆகிற அந்த கப்பல் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இந்த மேக்னெட் என்ன பண்ணிடும்? அலைன் பண்ண ட்ரை பண்ணும். tend to align the magnet in the direction of the magnetic field. அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் அண்ட் சவுத்தில் போகிறதுலையே அதே டைரக்ஷனில் இந்த மேக்னெட் அது என்ன பண்ணும்? அலைன் பண்ணிடும், ரொட்டேட் பண்ணி அலைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இது இவ்வளோ தான் தியரட்டிக்கல். இதில் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. இந்த டயக்ராம் போட்டுக்க ஃபஸ்ட்டு. கொஸ்டின் பாரு, இது நார்த் போல், இது சவுத் போல். இங்கே நார்த் போல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பார் மேக்னெட் எஸ்ன்றது ஒரு பார் மேக்னெட்டு, இல்லை மிட் பாயிண்ட் வந்து ஓ வச்சுக்கோங்க. இதோட லெங்த் வந்து 2L. இப்போ வேர்டிங் பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் SN is a bar magnet and whose the length is a 2L and pole strength of the each pole is a QM and it is kept in the uniform magnetic field B vector. Okay, so the each pole experience equal and opposite forces. Okay, each pole experience equal and opposite direction forces. Okay, F1 in the north pole experience பண்ற force வந்து F1 vector that is equal to QMB vector. அதே மாதிரி south pole experience பண்றது வந்து direction அப்படி மாத்தி போட்டுக்கணும். ஓகேவா? FS vector that is equal to minus QMB vector. அப்ப என்ன சொன்னா, அப்ப therefore net force acting on a magnet is zero. So there is no translatory motion. இங்க நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கறனால translatory motion கிடையாது. சரி, ஓகே. டூ ஈக்குவல், அடுத்த பாயிண்ட் பாருங்க. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கான்ஸ்டியூட் ஏ கப்பிள். திஸ் கப்பிள் tend to align the magnet in the magnet in the direction of magnetic field. இந்த கப்பிள் தான் என்ன பண்ணுது? அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் கப்பிள். அந்த கப்பிள் தான் என்ன பண்ணுதா? இந்த மேக்னெட்டை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல என்ன பண்ணுது? அலைன் பண்ணுது. புரியுதா நான் சொல்றது? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கான்ஸ்டியூட் ஏ கப்பிள். திஸ் கப்பிள் இஸ் டென் டு அலைன் த மேக்னெட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ டேட்டா போயிடலாம். இப்போ ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த நார்த் போல். ஓகேவா? லிசன் பண்ணிக்கோங்க. த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த நார்த் போல். ஓகே, ஃபோர்ஸ் experienced. Okay, the force experienced by
நார்த் போல். ஓகே, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை நார்த் போல். நார்த் போலில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டோம். என்னது நார்த் போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது Fn வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு QMB வெக்டார். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை, ஓகே நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சவுத் போல். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சவுத் போல். அப்போ சவுத் போல்னா என்ன, Fs வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா சவுத் இதை இண்டிகேட் பண்ணுறது, மைனஸ் QMB வெக்டார். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ், ஓகேவா, நெட் ஃபோர்ஸ் புரியுதா நான் சொல்கிறது. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல், ஓகேவா, நெட் ஃபோர்ஸ் லிசன் பண்ணிக்க, நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங், ஓகே, நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி டைபோல். ஏன்னா டைபோல்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் pole separated by a small distance. Okay, so net force அப்போ என்னது, what is the net force? net force வந்து வெறும் F வெக்டார்னு வச்சுக்கலாம். அப்போ F வெக்டார் that is equal to what? F வெக்டார் that is equal to என்ன, ரெண்டையும் ஆட் பண்ண போகிறீங்க, Fn-ஐயும் Fs-ஐயும் ஆட் பண்ண போகிறீங்க. Fn வெக்டார் ப்ளஸ் Fs வெக்டார். ஸோ Fn-ல நம்மளுக்கு என்ன இருக்குது, Fn-ல QMB கிடைக்குது. அப்போ இதில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல Fn மைனஸ் Fs-ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 வெக்டார். ஓகே, நெட் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா F வெக்டார் வந்து என்னவா இருக்கும், நெட் ஃபோர்ஸ் F0. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது. ரைட், இப்போ வரலாம் இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்கல்ல, சாரி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது டார்க். ஓகேவா, இந்த வருஷம் நியூஸ் சிலபஸில் இதை 10th கொண்டு வந்துட்டாங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோ அல்லது டார்க்குன்னு நம்ம ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். டார்க் ஆக்டிங் ஆன் தட் நார்த் அண்ட் சவுத் போல். டார்க்னா என்ன, வாட்ஸ் மீன் த டார்க்? டார்க்னா என்ன, கொஸ்டினே தான் நம்மளுக்கு. டார்க்னா என்ன, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இதில் இந்த மேக்னெட்டை நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், இந்த கப்பிள் டென் டு அலைன் த மேக்னெட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொன்னோம். அது எப்படி திருப்பும், எப்படி ரொட்டேட் பண்ணும், அந்த திருப்புறதுக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் த டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த நார்த் அண்ட் சவுத் போல். ஓகே, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது டார்க்குன்னு இதை நம்ம சொல்லுவோம். அது எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது டார்க்கை வந்து நம்ம டவ் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். டவ் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. tau that is equal to, see this diagram, tauன்றது வந்து பார்த்தீங்கன்னா ON வெக்டார். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ON வெக்டார் ஃபர்ஸ்ட் இந்த ஓல இருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த மேக்னெட் O, இந்த நார்த் போல். அப்போ என்ன பண்ணோம், ON வெக்டார் இன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, Fn வெக்டார். ஓகே, ரைட்டு. அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் இங்கே இருக்குது என்ன இருக்குது, OS இருக்குது, OS சவுத் போல். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், OS வெக்டார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த FS. ஓகேவா, ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா FS. ஓகே, ரைட், போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Fn வெக்டாருக்கு என்ன வேல்யூ இருக்கும், இந்த ON வெக்டாரை அப்படியே வச்சுக்கோங்க, ON வெக்டார். ரைட்டு, Fnக்கு என்ன வேல்யூ கிடச்சிது நம்மளுக்கு, QMB கிடச்சிதா, அதை அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், QMB வெக்டார். ஓகே, ரைட்டு. அடுத்து OSக்கு பதிலாக OS அப்படியே போட்டுருங்க. FSக்கு என்ன கிடச்சிது நம்மளுக்கு, என்ன கிடச்சிது, மைனஸ் QMB வெக்டார் அப்படின்னு எழுதிடலாமா. ஓகே, ரைட், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எழுதிட்டோம். இப்போ பை யூஸிங் த ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் படி, ஓகே, நல்லா புரிஞ்சுக்க, யூஸிங் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் படி we conclude the total torque in a pointing into the paper. அதாவது நம்மளுக்கு என்னன்னா, இப்போ டோட்டல் டார்க்கு தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் படி, அக்கார்டிங் டு இந்த இடத்துல இதுக்கு அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட். ஓகேவா, ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் படி டவுடைய நம்ம டோட்டல் மேக்னிடியூடு மட்டும்தான் வேணும். ஓகேவா, ஸோ டோட்டல் மேக்னிடியூடு வேணும்னா லிசன் பண்ணிக்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ON வெக்டார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ON வெக்டார், இந்த சீரீஸ் ON வெக்டார் இருக்கு பாருங்க, இதில் இருக்கு பாருங்க ON. ஸோ வாட் இஸ் டயக்ராமில் பாருங்க, ON-ஓட லெங்த் எவ்வளவு, அதாவது மொத்தம் இது 2Lன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ON-ஓடது வந்து L, இந்த OS-ஓடது வந்து L. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இதில் அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஓகே, மேக்னிடியூட். ஓகே, ஸோ மேக்னிடியூட்னா இந்த இடத்துல வெக்டர் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அர்த்தம் இல்லை. ஓகே, அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் cork screw rule, the magnitude of the torque on the magnet அப்படின்னு எழுதிட்டு tau that is equal to இந்த ON-க்கு பதிலாக ஒரு L போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு இந்த QM, அதாவது மேக்னிடியூட்னா வெக்டர்லாம் வரக்கூடாது, QMB
ப்ளஸ் ஓஎஸ்க்கு பதிலாக இன்னொரு எல், ஏன்னா மொத்தமாக ஓஎன்னும் ஏன்னா மிட் பாயிண்ட் தான் இது புரியுதுல நான் சொல்கிறது. ஸோ மொத்தம் 2L, அப்போ ஓஎன் வந்து ஒரு எல், ஓஎஸ் ஒரு எல், அப்போ இங்கே ஒரு எல் போட்டுருங்க. அப்போ எல் அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு -QMB இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -QMBயும் மேக்னிடியூட் தான் நமக்கு தேவை. டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ இந்த QMBயும் இந்த QMBயும் ஈக்குவல் தான். இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ண தான் மைனஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தேவை வெறும் மேக்னிடியூட் தான். அப்போ மேக்னிடியூட் நான் இந்த இடத்துல நம்ம வெறும் QMBன்னு போட்டால் போதும். டைரக்ஷனோட இண்டிகேட் பண்ணும்போது தான் மைனஸ் போடணும். வெறும் வேல்யூ தான் தேவை, ஈக்குவல் வேல்யூ தான். அப்போ இது மொத்தமாக ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து L + L இது வந்து பார்த்தீங்கன்னா 2Lன்னு எழுதிடலாம். இந்த QMB வந்து காமனாக எடுத்து எழுதிடலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக மொத்தமாக நம்ம 2 முன்னாடி போட்டுட்டு வெறும் வந்து 2Lன்னு எழுதிட்டு இது இந்த QMBயை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்ட்டு QMB sin θ. ஓகேவா, இதை வந்து B sin θன்னு மாறும். ஏன் அப்படின்னா மேக்னிடியூடில் மாறும்போது இந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து sin θன்னு மாறிக்கும். ஓகேவா, புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா திஸ் இஸ் த θ. ஸோ இந்த தீட்டான்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த 2L தெரியும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பி மேக்னெட்டிக், ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா QMB sin θ. ஓகேவா, இந்த இடத்துல QMB sin θ. அப்போ 2L QMB sin θ. நமக்கு ஒரு விஷயம் தெரியுமே, என்ன தெரியும்? 2Lலும் QMமும் சேர்ந்தா என்னது? 2L into QM, தட் இஸ் கால் த PM நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஃபைனல் ஆன்சரில் டவு தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன எழுதிக்கலாம்னா PM sin θ. ஓகேவா, PM B sin θ. ஓகேவா, PM B ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ரிமைனிங் B இருக்கு இல்லையா? ஸோ அப்போ PM B sin θ. ஓகேவா, ஸோ அப்போ திஸ் இஸ் டவு வெக்டார் போடக்கூடாது, வெறும் டவு தான். இதே வெக்டர் நோட்டேஷனில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுனா வெக்டர் நோட்டேஷனில் டவு வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு PM வெக்டார் இன்ட்டு B வெக்டார். ஓகேவா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிடலாமா? ஓகே, இந்த ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சி திஸ் கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுதான் கொஸ்டின். ஓகேவா, டார்க்னா என்ன? ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ஓகேவா, ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை வச்சுருக்கோம். அந்த பார் மேக்னெட்டில் ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, அவ்வளோதான் விஷயம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, let us consider இது ஒரு யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான அடையாளம். இது ஒரு நார்த் போல் சவுத் போல், இதுக்கு இடையில வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து போகும். அதுதான் வந்து சேம் ஈக்குவலி ஸ்பேஸில் அது ஈக்குவல் டைரக்ஷனில் போனால் தான் அதுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பேர். ஓகே, ரைட். அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணால் அதில் ஒரு பார் மேக்னெட் வைக்கிறோம், எஸ்ன்ற ஒரு பார் மேக்னெட் வைக்கிறோம். அவருடைய நார்த் போல் மிட் பாயிண்ட் O, டோட்டல் லெங்த் வந்து 2L. ஓகே, வச்சாச்சு. இப்போ என்ன நடக்க போகுது அதுதான் வேர்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். let us consider SN is a bar magnet whose length is 2L and pole strength of the each pole is a QM and it is kept in a uniform magnetic field B vector. Vachachu. Okay, uniform magnetic field B vector. So each pole experience the forces. These forces equal but opposite in direction. Okay, purida? Each pole experience equal forces but these equal forces under opposite direction. So the net force act on the magnet is 0. So there is a no translatory motion. Wording நல்லா லிசன் பண்ணிக்க. இதை வச்சாச்சு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். தீஸ் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மேக்னெட் இஸ் 0. ஸோ 0 ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மேக்னெட். ஸோ தேர் இஸ் அ நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன். ஸோ இங்கே டிரான்ஸ்லேட்டரி மோஷனே இல்லை. சரி, ஓகே. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் forces is constitute a couple. This couple tend to align the magnet in a direction of magnetic field. இந்த couple தான் இந்த மேக்னெட்டை direction of magnetic field ஓட directionலயே இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா அலைன் பண்ணுது. அதாவது tend to align அப்படின்னா ரொட்டேட் பண்ணி திருப்பிடுது, திருப்ப போகுது. ஸோ அப்போ அந்த திருப்புறதுக்கு ஒரு விசை வேணும் இல்லையா, அதுதான் டார்க். ஓகேவா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டார்க்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி the force experienced by the north pole Fn vector that is equal to QMB vector, the force experienced by the south pole Fs vector that is equal to minus QMB. மேக்னிடியூட் வைஸ் பார்க்கும்போது இதுவும் 5 தான், இதுவும் 5 தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறேன், அதனால இது மைனஸ். அதனால தான் இந்த மைனஸ் இங்கே போட்டிருக்கோம், minus QMB. ஓகே, அப்போ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ்? நெட் ஃபோர்ஸ்னா இப்போ நான் சொன்னேன், நெட் ஃபோர்ஸ் F vector that is equal to F1 minus of
எஃப்எஸ். ஏன்னா இந்த மைனஸ் ஆஃப் எஃப் இது ப்ளஸ் எஃப்எஸ் தான், இந்த வேல்யூ வந்து மைனஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுவிட்டேன். அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ் ஈக்குவல் 0 ஆகிடுமா, அப்போ வந்து 0 வெக்டார்னு வரும். அப்போ ஓகே முடிஞ்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், டார்க் நம்மளுக்கு வேணும். என்னது டார்க் வேணுமா, டவ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம டார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓஎன் வெக்டார் அண்டு இந்த ஃபோர்ஸ், அதே போல் ஓஎஸ் வெக்டார், அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபோர்ஸ் அதான் அங்கே எழுதியிருக்கேன். ஓஎன் வெக்டார் இன்ட்டு எஃப்என் ப்ளஸ் ஓஎஸ் வெக்டார் இன்ட்டு எஃப்எஸ் வெக்டார். ஸோ அப்போ ஓஎன் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே எஃப்என் பாருங்க, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் எஃப்என் QMB. அதே மாதிரி எஃப்எஸ் என்னது, அதுவும் QMB தான். அப்போ மைனஸ் QMB போட்டாச்சு. நம்மளுக்கு அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் படி the total torque acting on a bar magnet in magnitude. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டோட்டலாக எவ்வளோ டார்க் வந்து அந்த பவர் மேக்னெட் மேலே ஆக்ட் ஆகுது, ஆனால் அதோட வேல்யூ மட்டும் தான், நம்ம டைரக்ஷன் வேணாம், மேக்னிடியூட் மட்டும் தான் வேணும். அப்படிங்கும்போது இந்த ஓஎனுக்கு பதிலாக ஒரு எல், ஓஎஸ்க்கு பதிலாக ஒரு எல், அப்போ எல் போட்டாச்சு. இங்கேயும் QMB தான், இங்கேயும் QMB தான். இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஏன்னா மேக்னிடியூடுன்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அப்போ வெக்டாரு மைனஸ் எதுவுமே வரக்கூடாது. அப்போ என்ன வரும், QMB. அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 2L QMBன்னு வந்துடும். அப்போ இந்த 2L இன்ட்டு இதை நம்ம ஜஸ்ட் இப்படி எழுதியிருக்கோம், 2L இன்ட்டு QMB sin θ அப்படின்னு வரணும். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா sin θ வரும் நம்மளுக்கு. அப்போ 2L இன்ட்டு QMB sin θ. sin θ எதுக்கு போகிறோன்னு உங்களுக்கு ரீசன் தெரியும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. sin θனா எதெல்லாம் இருக்கணும், ஆப்போசிட் பை adjacent சைட். ஓகேவா, இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீட்டா எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே தீட்டா எடுக்கும்போது இந்த இது இருக்குது, அப்போ இந்த டேர்ம் வந்து இங்கே எல்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சைன் பொசிஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா 2L இண்டிவிஜுவலாக பிரித்து QMB sin θன்னு எடுத்துருக்கோம். ஏன் இதை அப்படி பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் 2L இன்ட்டு QM தட் இஸ் ஈக்குவல் டு PM. ஓகே, அதுக்கு என்ன பேர் PM. ஸோ அதனால தான் PM போடுறதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் PM ரிமைனிங் ஒரு B இருக்குது, B sin θ, அதான் இங்கே எழுதியிருக்கேன், PMB sin θ. அப்போ ஃபைனலாக டவ் தட் இஸ் ஈக்குவல் டு PMB sin θ. இதோட வெக்டர் நோட்டேஷன் அல்லது வெக்டர் ஃபார்ம்னு எழுதிக்கலாம். ஓகே, இதோட வெக்டர் ஃபார்மில் வந்து டவ் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு PM வெக்டார் இன்ட்டு B வெக்டார். அவ்வளோதான், sin θ வரக்கூடாது. வெக்டரில் வரும்போது sin θ வரக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது. ஸோ ஒரு முறைக்கு 2-3 முறை இதை நல்ல வீடியோ பிளான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்க. எங்கெங்கெல்லாம் வேர்டிங் ரீட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடு, எனக்கு திரும்ப அனுப்பு. இந்த கொஸ்டின் ஆக்சுவலி வந்து உனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட கொஸ்டின் தான். ஏன்னா இதே கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிட்டோம். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு மேக்னெட்டை கொண்டு போய் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்க போகிறோம். வைக்கிறதுனால 2 போல்லையுமே 2 ஃபோர்ஸ் உருவாகும். அந்த 2 ஃபோர்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு வரும். ஆனால் நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தாலும் இந்த மேக்னெட்டை வந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் நார்த் அண்ட் சவுத் போல்லே அது திருப்பி விட்டுரும். அந்த திருப்பி விடுறதுக்கு காரணமானது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது டார்க்கு. அந்த டார்க்கை தான் ஆக்சுவலி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த டார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, அதனுடைய அந்த டிஸ்டன்ஸ்லாம் போட்டு அவருடைய ஃபோர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும் டார்க். ஓகேவா, புரியுதான்னு சொல்கிறது? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.